ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம். மாடி தோட்டத்தில் தொட்டியில் வளர்கிற செடிகள் எப்போவுமே நல்லா செழிப்பாக வளரணுன்னா நம்ம மண்கலவை தயாரிக்கிறது ரொம்ப முக்கியம். ஆரம்பத்திலேயே பசைத்தன்மை இல்லாமல் மண்ணாக நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்படி ஒருவேளை உங்களுக்கு பசைத்தன்மையான மண் தான் கிடைக்குதுன்னா ஆற்று மணலாவது எம்சாண்டாவது சேர்த்து அந்த மண்ணோட பசைத்தன்மையை போக்கிட்டு தான் நீங்கள் மண்கலவை தயாரிக்கணும். ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, எவ்வளோ தான் மண்ணை கிளறி விட்டாலும் மண் உடனே டைட்டாக ஆயிடுது, உங்கள் மண்கலவை நீங்கள் எப்படி தயாரிக்கீங்கன்னு கேட்டிருந்தாங்க. நீங்கள் கூட வேறு கார்டனிங் வீடியோக்களில் பார்த்துருக்கலாம். மண்கலவை தயாரிக்கும் போது மண்ணை விட அதிகமான கோகோபீட் சேர்ப்பாங்க, அதிகமான உரங்களும் சேர்ப்பாங்க. அப்படி சேர்த்தா தான் மண் பொலப்பொலப்பாக இருக்கும். மண் பொலப்பொலப்பாக இருந்தால் தான் வேர் நிறைய போகும்னுலாம் சொல்லுவாங்க. மண் கூட நிறைய கோகோபீட்டோ உரங்களோ சேர்த்தாலும் அந்த மண் பசைத்தன்மையான மண்ணாக இருந்ததுன்னா ஆரம்பத்தில் வேணால் செடி நல்லா வளரும், போக போக செடி நல்லா வளராது. அந்த மண் பசைத்தன்மையான மண் அதோட குணத்தை காமிச்சிரும். ஆரம்பத்தில் இந்த பசைத்தன்மையான மண்ணை நல்ல மண்ணாக்கிறதுக்கு ஆற்று மண்ணாவது எம்சாண்டாவது நம்ம கலந்து அதை சரிப்படுத்திட்டு தான் மண்கலவை நம்ம தயாரிக்கணும். நம்ம பசைத்தன்மையான மண்ணை வச்சு மண்கலவை தயாரிச்சிருந்தோன்னா தொட்டியை எத்தனை முறை கிளறி விட்டாலும் உடனடியாக மண் டைட்டாயிரும், செடிக்கு பெருசாக வளர்ச்சியும் இருக்காது. காரணம் அந்த பசைத்தன்மையான மண்ணில் வேரும் பரவ முடியாது, வேருக்கு ஆக்சிஜன் கிடைக்காது. ஆக்சிஜன் கிடைக்காத மண்ணில் நுண்ணுயிர்களும் வாழ முடியாது. அதனால தான் செடிக்கு வளர்ச்சியே இருக்காது. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், எம்சாண்டு வச்சு மண்கலவை தயாரித்தா செடி நல்லா வளருமான்னு. இப்போ நீங்கள் பார்க்குற செடிகள் எல்லாத்துக்குமே நான் எம்சாண்டு வச்சு தான் மண்கலவை தயாரிச்சிருக்கேன். எம்சாண்டில் நைஸ் எம்சாண்டை தான் மண்கலவை தயாரிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தணும். அது கொஞ்சம் லைட் கலராக இருக்கும், இன்னொன்று கொஞ்சம் டார்க்காக இருக்கும். லைட் கலராக கொஞ்சம் நைஸாக இருக்கும், அதை தான் நம்ம மண்கலவை தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தணும். தக்காளி செடிகள்லாம் எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்கள். இந்த தக்காளி செடியெல்லாம் பாருங்கள், நிலத்தில் நின்னா கூட இந்த அளவுக்கு செழிப்பாக இருக்காது, அவ்வளோ செழிப்பாக இருக்குது. காய்களும் நிறைய கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. எனக்கு நல்ல மண் கிடைக்காது நர்சரிகளில். பசைத்தன்மை உள்ள ஒரு களிமண் மாதிரியான செம்மண் தான் எனக்கு கிடைக்கும். அதனால் நான் எம்சாண்டை கலந்து தான் இப்போ மண்கலவை எல்லாமே தயாரிக்கிறேன். பழைய தொட்டிகளுக்கும் எம்சாண்டு கலந்து மண்கலவை தயாரித்து தான் இந்த செடிகளெல்லாம் நான் நடவு பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சாமந்தி செடிகளுக்கு கூட நான் எம்சாண்டு கலந்து தான் மண்கலவை தயாரிச்சிருக்கிறேன். பாருங்கள் செடிகள்லாம் எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு. இப்போது நம்ம மண்கலவை தயாரிக்கிறத பற்றி பார்ப்போம். மண்கலவை தயாரிக்கிறதுக்குன்னு எந்த அளவுகளோ வரைமுறைகளோ கிடையாது. நம்ம எடுத்துருக்கிற மண் பசைத்தன்மை இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான். கோகோபீட்டும் கண்டிப்பாக சேர்க்கணுன்னு கிடையாது. நம்ம சம அளவு மண் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும். உரம் சம அளவுன்னா மண்ணும் அதுக்கு சம அளவு இருக்கிற மாதிரி மண்கலவை பார்த்துக்கிடணும். அப்படி எடுக்கும்போது தான் செடிகள் நல்லா வளருது. நான் இங்கே மண்கலவை தயாரிக்கிறதுக்கு வேண்டிய பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்கிற மண் நர்சரி கவருக்குள்ளே மண் இருக்கும் பார்த்திங்களா, அது எவ்வளோ கல் மாதிரி இருக்குது பாருங்கள். இதை நம்ம கல் வச்சு தான் உடச்சி எடுக்கணும். பெரும்பாலும் நர்சரிகளில் நம்ம மண் வாங்கும்போது இந்த மாதிரி மண் தான் நமக்கு தருவாங்க. நம்ம என்ன நினைக்கோன்னா செம்மண் தான் நல்லா சத்தானது, அதில் தான் செடி நல்லா வளரும்னு நினச்சிக்கிட்டு நர்சரிகளில் இந்த மாதிரி மண்ணை தான் நம்ம வாங்கிட்டு வரோம். செம்மண்ணில் 2 வகையான மண் இருக்குது. ஒன்று இந்த மாதிரி இருக்கும், பசைத்தன்மையோட காஞ்சிதுன்னு அப்படி கட்டி ஆயிரும். இன்னொன்று நல்ல பொலன்னு இருக்கும், பார்க்குறதுக்கு ஆற்று மண் மாதிரி நல்லா உதிரியாக இருக்கும், ஆனால் சிவப்பாக இருக்கும். அந்த மண் உங்களுக்கு கிடச்சிதுன்னா இந்த மாதிரி எம்சாண்டெலாம் நீங்கள் கலக்க வேண்டியதில்லை. எங்கள் ஊர் சைடெலாம் வந்து மண் வந்து சிவப்பு கலரில் தான் இருக்கும், ஆனால் இந்த மாதிரி இருக்காது. ஆற்று மண் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்லா பரபரன்னு இருக்கும். அப்படி மண்ணுக்கு நீங்கள் எம்சாண்டோ ஆற்று மண்ணோ சேர்க்க வேண்டியதில்லை. மண் ஒரு பங்கு எடுத்திங்கன்னா அதே அளவு சம பங்கு உரம் கலந்து செடியை வச்சிங்கன்னா செடி அட்டகாசமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த மண் இப்படி இருக்கிறதுனால தான் நம்ம ஆற்று மண்ணாவது இந்த மாதிரி எம்சாண்டாவது கலக்க சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இந்த மண்ணோட பசைத்தன்மையை போக்குறதுக்கு தான் நம்ம இது எம்சாண்டாவது ஆற்று மண்ணாவது கலக்க சொல்கிறோமே தவிர கண்டிப்பாக கலக்கணும்னு கிடையாது. இப்போ இந்த மண்ணை நல்லா உடச்சிக்கலாம். இப்போ இந்த மண்ணை நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது ஒரு பங்கு எடுத்துருக்கோன்னா இந்த மாதிரி எம்சாண்டு ஒரு பங்கு எடுத்திருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம தண்ணி தெளித்து வச்சா கூட அதுக்கப்புறம் இந்த மாதிரி கல் மாதிரி ஆகாது. முதல்ல கல் மாதிரி இருந்துச்சு பார்த்திங்களா, அந்த மாதிரி ஆகாது.
அந்த பசைத்தன்மையான மண்ணு கூட எம்சாண்டை கலக்கும்போது அந்த பசைத்தன்மை போயிடும். மண் ஒவ்வொரு ஏரியாவிலையுமே வித்தியாசமான கலர்களில் இருக்கும். எந்த மண்ணுனாலும் செடி நல்லா வளரும். ஆனால் நம்ம தேர்ந்தெடுக்கிற மண் பசைத்தன்மை இல்லாமல் இருக்கணும். ஒருவேளை பசைத்தன்மையோடு இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் எம்சாண்டாவது ஆற்று மண்ணாவது கலந்துக்கிடணும். இதுக்கப்புறமா நம்ம கோகோபிட்டை கலக்கலாம். உரமும் நம்ம கலந்துக்கிட்டோம். இந்த மாதிரி மண் கலவை தயாரித்து நீங்கள் செடி நடவு பண்ணி வச்சிங்கன்னா மண் டைட்டாக ஆகவே ஆகாது. நம்ம கிளறி விடாமலே மண்ணை அள்ளி பார்த்தோன்னா மண் லூஸாக நம்ம கையில் வரும். ஒட்டுற தன்மையே இருக்காது. இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸும் செடி வளர்ப்பில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. நீங்கள் செடி வளர்ப்புக்கு புதுசாக கூட இருக்கலாம். இப்போ வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்குறப்போ எம்சாண்டாவது ஆற்று மண்ணாவது சேருங்கன்னு சொல்கிறோம். அப்படி சொல்கிறப்போ நீங்கள் கண்டிப்பாக சேர்த்தாகணுமாங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள மண் நல்ல மண், பசைத்தன்மை இல்லாத மண்ணாக இருந்ததுன்னா அந்த மண்ணுக்கு சம அளவு உரம், கோகோபிட்டு எல்லாம் ஒரு பங்குன்னா மண் ஒரு பங்கு இருக்கிற மாதிரி சம அளவில் கலந்து நீங்கள் செடி வச்சிடலாம். அப்படி ஒருவேளை இந்த மாதிரி பசைத்தன்மையான மண் தான் நர்சரியில் கிடைக்குது, உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் பசைத்தன்மையான மண் தான் இருக்குது, உங்களுக்கு செடி வளர்க்குறதுக்கு ஆசைன்னா இந்த ஒரு மண் ஒரு அளவுன்னா சம அளவு எம்சாண்டாவது ஆற்று மண்ணாவது கலந்து அதை ஒரு பங்கு ஆக்கிட்டு இப்போ நான் கலந்த மாதிரி உரமோ கோகோபிட்டோ சேர்த்து இந்த மாதிரி இதே அளவில் நீங்கள் செஞ்சுக்கலாம். செடி நல்லா வளர்கிறதுக்கு மண் கலவை எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு நம்ம தொட்டிக்கு போடுற ஹோல்ஸும் ரொம்ப முக்கியம். நீங்கள் குரோ பேக்காக இருந்தாலும் அடியில் ஹோல்ஸ் போடணும். இப்போ நான் ஒரு ட்ரம்மை காட்டுறேன். இந்த ட்ரம்மில் நான் எந்த அளவுக்கு ஹோல்ஸ் போட்டிருக்கேன்னு பாருங்கள். நிறைய ஹோல்ஸ் போட்டிருக்கேன். அந்த ஹோல்ஸ் எல்லாம் பெரிய பெரிய அளவுலையும் போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு நீங்கள் நிறைய ஹோல்ஸ் போடணும். அப்படி போட்டால் தான் நம்ம ஊற்றுற தண்ணி ஒரு சொட்டு கூட தேங்கி நிற்காமல் வெளியேறும். தண்ணி தேங்கி நின்றுச்சுனாலே செடிக்கு வளர்ச்சி இருக்காது, வேருக்கு ஆக்சிஜன் கிடைக்காது, வேரம் பரவாது, செடி வளர்ச்சி அப்படியே நின்று போகும். நீங்கள் நர்சரியிலேருந்து செடி வாங்கிட்டு வந்து நடவு பண்ணி கூட துளிர் வரலையேன்னு கமெண்ட்டில் கேட்குறீங்க. அதுக்கு அதுதான் காரணம். மண்ணில் தண்ணி தேங்கி நின்றுச்சுன்னா துளிர் வரவே வராது. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. என் செடிகளுக்கு நான் முற்றிலும் இயற்கையான உரங்களை மட்டும்தான் கொடுத்து இந்த அளவுக்கு நல்லா செழிப்பாக வளர்க்குறேன். நீங்களும் இயற்கை மேலே ஆர்வம் உள்ளவங்களாக இருக்கலாம். உங்கள் செடிகளையும் முற்றிலும் இயற்கை முறையிலே வளர்க்க ஆசைப்படுறவங்களாகவும் இருக்கலாம். வேறு கார்டனிங் சேனல்கள்லாம் கெமிக்கல் உரங்களை தாராளமாக பயன்படுத்துகிறாங்க. அதில் எனக்கு உடன்பாடே கிடையாது. இயற்கை உரங்களை மட்டும்தான் பயன்படுத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். வீட்டில் வீணாகிற பொருட்களை வச்ச இயற்கை உரங்கள் எப்படி தயாரிக்கலாங்கிறத பற்றியும் நான் நிறைய வீடியோக்கள் கொடுக்குறேன். இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.